எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி 7 இடங்களில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்தில் வந்திருக்கிறது. பிற நாடாளுமன்ற தொகுதியிலும் மிகவும் பின்னடைவை சந்தித்து ஒரு தொகுதியுடன் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கிறான். தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தப்பட்ட திமுகவையும் சம்பந்தப்பட்ட விடுதலை கட்சி தலைவர் அன்பு சகோதரர் திருமாவளவன் தான் கேட்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு 6 பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு நிற்பார். அதுவும் ஓவா பார்த்து என்ன நடந்தது? இரட்டை இலையை டெபாசிட் இலக்க செய்த தமிழக அரசியல் அருவருக்கத்தக்க அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்தான் அவர்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலே ஒரு சுயேட்சையை வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு சுயேட்சையாக நான் பதிவான வாக்குகளில் 33% வாக்குகள் பெற்றிருக்கிறேன் என்பதனையும் தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.